இருங்க, நான் ஃபஸ்ட்டு இதை தட்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பூண்டு வந்து நான் ஒன்று பாதியமாக பிடிச்சிட்டேன். இதை வந்து இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது சால்ட்டு எல்லாமே இதில் சேர்த்துட வேண்டியது தான். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம் இருங்க. பார்க்கவே ரெட் கலரில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மிளகா பொடி. இந்த மிளகா பொடிக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் அடிமைன்னே சொல்லலாம். இட்லி தோசைக்கு வந்து மெயினாக எவ்வளோ மிளகா பொடி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அட் த சேம் டைம் நம்ம 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்ற இடத்துல இந்த மிளகா பொடி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கணக்கே தெரியாது. அந்தளவுக்கு நிறைய இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். ஸோ இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த இட்லியை வந்து நம்ம இப்போது உதுத்துக்கலாம். சரியா? இது வந்து நான் இப்படியே உதுத்துடுறேன். இருங்க, உதுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இட்லியை வந்து நல்லா உதுத்துட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மிளகாய் பொடி இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே இது மேலே சேர்க்க வேண்டியது தான். நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்கன்றதை பார்த்துட்டு இதை ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா காரம் சாப்பிடாதவங்களா இருந்தால் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க. இது வந்து இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இதை வந்து கலந்து விட்டுட்ருக்கேன். வாசனை அவ்வளோ கமகமன்னு, அந்த மிளகாத்தூள் வாசனை, மிளகா பொடி வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னே நம்மளுக்கு கணக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம நிறைய சாப்பிட்ருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமாக நோ ஃப்ளேம் இட்லி உப்புமா சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்து என்ன, சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் என் கூட வாங்க, சாப்பிடலாம். மறக்காமல் உமாஸ் இன்க்ரீடியன்ட் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வாங்க, சாப்பிடலாம். உங்கள் உமா சைனிங் ஆஃப். டாடா, பை பை, டேக் கேர். அடுத்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். சரிங்களா? பை பாய்.